ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இறால் தொக்கு தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இதில் கடுகு சோம்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். கடுகும் சோம்பும் பொரிஞ்சதுக்கப்புறமா இடித்து வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துடலாம். இஞ்சி கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துப்போம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை நல்லா குழையிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா இந்த மாதிரி குழைய வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாலை இது கூட சேர்த்துக்கலாம். இறாலை இது கூட சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கலாம். இறாலை சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்குனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள். இப்போ இது கூடவே இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதக்கும் போது ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ சேர்த்துட்டு நல்லா இதையும் கலந்து விட்டுடலாம். மசாலாலாம் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். நடுவில் திறந்து கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி நல்லா சுண்டி இறால் நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டோம்னா சூப்பரான இறால் தொக்கு ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.